இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோவே பயங்கர சண்டையோட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறானுங்க. அதாவது எப்பெல்லாம் பார்வதி வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வராங்களோ அப்பெல்லாம் பிசிக்கல் டாஸ்க் கொடுத்து விட்டுறானுங்க. ஏதாவது கண்டென்ட் வரணும்னு நினைச்சு பண்றானுங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய டாஸ்க் தான். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து உள்ள எதுக்கு வந்தாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனி இந்த டீம் தான், கனியோட டீம் தான் ஜெயிச்சது. அவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு போகணும். அப்புறம் எதுக்கு விக்கல்ஸ் உள்ள இருக்காரு, சபரி எதுக்கு உள்ள இருக்காரு, ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்றது டீடைல்டா பார்க்கலாம். ஆனா ஒரு வருஷம் மட்டும் கிளியரா சொல்லவா, எஃப்ஜே ஒரு கேள்வி கேட்டான் பாத்தீங்களா, இவ்வளவு நாளா அந்த பாசம் அன்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால, டேய் இதை தாண்டா ரொம்ப நாளா கேளுங்கன்னு சொல்றோம். ஆனா இப்போ எஃப்ஜே கேட்கறது நியாயமா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த பிசிக்கல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய இடத்துல அக்ரெசிவா ஆடி தான் ஆகணும். ஏன்னா அந்த பலூன் வந்து உடைக்கணும், முடிஞ்சா மிதி அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது எல்லாம் ஒரு மிதிங்கடா அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 2-3 மிதி காலில் வயிற்றுல மூஞ்சில எங்கேயாவது உலதான் செய்யும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். அந்த பலூனை வந்து மிதிச்சு உடைக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா காலை எடுத்து அடிக்க தான் செய்யணும். இதுல வந்து நான் ஒருத்தரை மிஸ் பண்றேன். அதாவது இந்த மாதிரி ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் சாண்ட்ரா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா இன்னும் டிராமா அதிகமாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலவரம் வரும். ஏன்னா பார்வதியும் உள்ள இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், பார்வதியால பயங்கரமான சண்டைகள் உருவாகும்னு நினைச்சேன். இந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு அதான் தோணுச்சு. ஆனா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி அவுட் ஆகி உள்ள வெளியே போயிட்டாங்க. முதல்ல இதுக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் ஜெயிச்சதுல அதாவது பார்வதியான டீம், அந்த டீமோட பேர் ஏதோ சொன்னாங்களே, அது ஏதோ ஒன்று ஓகேங்களா. அந்த டீம் ஜெயிச்சோன்னு அவங்க தான் கேப்டன்சி டாஸ்க்கு போகணும். ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்துருக்காரு போல. அதனால தான் அவங்க என்ன கனி வந்து விக்ரம சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவர் பேர் வந்து கமுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சபரியை சூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அமிதா சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டர் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர், அவங்களை வந்து பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி கனி சூஸ் பண்ணது விக்கல்ஸ். எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸை தாண்டி போய் இவனுக்கு மிதிக்கிறதே கஷ்டம். ஏன்னா விக்கல்ஸே அவ்வளோ பெரிய உருவம். உண்மையிலே சொல்கிறேன், விக்கல்ஸ் கிட்ட தாண்டி கனியை வந்து தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கமுருதீன், இன்னொன்று சபரி. அதாவது கமுருதீனோட ப்ரொடக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவரு சபரி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல கமுருதீன் கனியோட அந்த பலூனை உடைப்பாரா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் விக்கல்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்டாப் பண்ணாலும் அந்த இடத்துல கனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான பிளேயர் தான். அதாவது கமுருதீனை கம்பேர் பண்ணும்போது வீக்கான பிளேயர் தான். நினைச்சா அதை போய் ஏறி ஒரு மிதிச்சு உடைக்க முடியும். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு கமுருதீன் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணுங்க. ஏன்னா ஓகே அவனோட கேப்டன்சியில் இந்த வீடு, அதாவது பார்வதி கேப்டன்சிலாம் நம்ம பார்க்கணும் நிறைய பேர் சொன்னாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் கமுருதீன் கேப்டன்சியை பார்க்கணும். ஏன்னா கானா வினோத்தோட கேப்டன்சி எப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்ததோ அது மாதிரி கமுருதீனோட கேப்டன்சியில் மேபி அவன் சட்டிலாக ப்ளே பண்ணலாம், அவனோட கோவத்தை குறைக்கலாம், அவனோட இன்னொரு சேஞ்ச் ஆஃப் ஒரு பிஹேவியரை பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மேபி கமுருதீன் ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல கனி கேப்டன் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு மண்ணும் நடக்காது. திருப்பியும் அதே அன்பு மலையில் வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே பொழிய வச்சிருவாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா கனி வந்து அன்பு கூடாரத்தோட ஆல்ரெடி தலைவி தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அந்த கூடாரம் வந்து இன்னும் வலுப்பெற்றும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்ச இந்த வீக் இந்த இது முடியுதுல, இந்த ஃபேமிலி ரவுண்டுக்காக தான் கனி இந்த சாண்ட்ரா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ள வச்சுக்கிறது. ஸோ இவங்களை வந்து இந்த ஃபேமிலி ரவுண்டு முடிச்சோன்னு அடிச்சு துரத்தணுன்ற மாதிரி தான் பிளான். அதுக்கு நடுவில் கேப்டன் ஆக்கி தொலைக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாங்களே, எஃப்ஜே கூட கத்தனா பார்த்தீங்களா, இந்த அன்பு இதெல்லாம் வச்சு நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஆதிரை கீழே விழுந்தது. உண்மையிலே சொல்றேன், விக்கல் சீக்கிரமுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு பொண்ணு மேலே இருக்கு, அந்த இடத்துல நீ வந்து காலை பிடிச்சி வலிக்கிறேன்னா அது அப்படியே பொத்துன்னு விழுறாங்க. திடீர்னு கை சொல்லுது, கை போன் ஏதாவது உடஞ்சதுன்னா என்ன ஆகுது கொஞ்சம் கூட. அதாவது நீ அக்ரெசிவா ஆடலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் உனக்கு தெரியுது, அப்பட்டமா தெரியுது அந்த பொண்ணு மேல இருக்கு, அது வந்து இழுத்தா வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னா அதுவும் கீழே பொத்துன்னு விழுது. ஸோ அந்த சமயத்தில் முன்னாடி நிற்கிறானுங்க 2-3 பேர், போய் புடிங்கடா அப்படின்னா எல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிறானுங்க. ஏன் கத்துறானுங்க, டேய் போய் புடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே ஆதிரைக்கு ஏதோ நேரம் சரியில்லைங்க. ஆல்ரெடி அந்த பலூன் டாஸ்க்ல அந்த பலூன் மேலே உட்காந்தாங்களே, அதுலேயே பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு ஊந்தாங்க. அப்பயே மண்டையில் பயங்கரம் அடிபடுது. ஸோ இந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பொத்துன்னு விழுறாங்க. ஏமா நீ வந்தது பேமெண்ட்டுக்கு தான், நீயே சொல்லிட்ட, கப்புக்கு இல்லை, அப்புறம் இந்த அளவுக்கு நீ உசுரை கொடுத்தலாம் ஆட வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஆதிரியோட ஃபோக்கஸ் என்னன்னா நம்ம மட்டும் கேப்டன் ஆகிட்டோன்னா இன்னும் ஒரு வாரம் தாண்டுருவோம் அப்படின்றது தான். ஆனால் ஆதிரி உனக்கு ஸ்கெட்ச் இந்த வாரமா, அடுத்த வாரத்துக்குலாம் போகாத, இந்த வாரமே உனக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா ஆதிரைக்கிட்டேருந்து பெருசாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஏதாவது வருமா, அதாவது இந்த ஃபேமிலி டாஸ்க்கில் ஏதாவது கண்டென்ட் வருமானு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எதுவும் வராது. ஸோ இங்கே வந்து அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே சாண்ட்ரா, கனி, அமித், இந்த கானா வினோத் இவங்களோட ஃபேமிலிஸ் மட்டும் தான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தும் ட்ராமா கிரியேட் ஆகும். இங்கே ஆதிரை ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு ட்ராமா கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படின்றதுனால இந்த வாரம் மேக்ஸிமம் ஆதிரையை தட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்று எஃப்ஜே, ஆதிரை வந்து எஃப்ஜேவை சூஸ் பண்ணாங்களே, அதை பார்க்கும்போது இதுங்க ரெண்டும் எப்படி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சண்டை ரொம்ப
பீக் ஆச்சு, அவன் தான் என்ன அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டாங்க. திருப்பி எஃப்ஜேவியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகி ஆதிரை பழகிறத பார்க்கும்போது, டே எஃப்ஜே நீ வேற லெவல்ரா, உனக்கு ஆப்போசிட்ல அவ்வளோ கொடூரமாக வந்து ஆதிரியே நீ வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பி அவங்க வந்து அவங்களோட கேமுக்கு உன்னை கூப்பிடுற அளவுக்கு நீ கொண்டு வந்து வச்சுனா பயங்கரமாக நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை மண்டையை கழுவுறடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் ஓவரால் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். கண்டிப்பாக நிறைய இடத்துல நிறைய பேருக்கு அடிப்படை தான் செய்யும். ஆனால் இதில் விக்கல் விக்ரம் எப்படி ஆடுறாரு அப்படின்றத இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மேபி அவர் அக்ரெசிவாக ஆடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரெசிவாக தான் ஆடுறாரு. விக்கல்ஸ் இந்த டாஸ்க்குன்னு இல்லை, எல்லா டாஸ்க்லையுமே அக்ரெசிவாக தான் ஆடுவான். ஆக்சுவலாக அந்த பலூன் மேலே உட்காராங்களா அந்த டாஸ்க்லேயே பார்த்துருப்போம், நிறைய இடத்துல அவன் அக்ரெசிவாக தான் ஆடுவான். ஏன்னா விக்கல்ஸ் வந்து சொல்லிட்டான் என்னோட ஃபிசிக்கல் டாஸ்க்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, அதில் வந்து நான் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு தான் போகிறான். அப்படின்னும் போது ஸோ இதை வந்து விக்கல்ஸ் யாருமே கேள்வி கேட்க முடியாது, ஏன் இப்படி ஆன அப்படி ஆன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இதில் வந்து எல்லாரும் கொஸ்டின் பண்ணலாம், அதாவது நீ இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, ஆதிரியை கேள்வி கேட்கலாம். அதாவது நான் மேலே உட்காந்துருக்கேன்னு தெரியும், இழுத்தா விழுந்துருவேன்னு தெரியும், அந்த இடத்துல நீ பிடிச்சி இழுக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வேணா ஆதிரியை கேள்வி கேட்கலாமே தவிர மற்றபடி நீ விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சேதுபதியும் கொஸ்டின் பண்ண முடியாது, யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து வாண்டடாக அடிக்கலை. இப்போ சபரி வந்து பார்வதி அடிச்சார்ல அந்த மாதிரி வாண்டடாக அடிக்கலை, ஜஸ்ட் இழுக்க தான் செஞ்சார் அப்படின்னும் போது அவர் மேலே பெருசாக கேஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் எஃப்ஜே சும்மா விட மாட்டாங்க, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தோத்துட்டான். அதாவது அவன் சப்போர்ட் பண்ண ஆதிரியை வந்து தோத்துச்சு அப்படின்னும் போது ஆதிரிக்கும் அந்த இருக்கும், இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பு இருக்கும். கண்டிப்பாக வெளியே வந்ததுக்கப்புறம் இது மூலியமாக பயங்கரமான கலவரங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இந்த டான்ஸ் டாஸ்க் ஒன்று வச்சானுங்களே, அந்த டாஸ்க்கை வைக்காமல் இருந்தாலே வீடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்துருக்கும். அந்த டாஸ்க்குன்னு ஒன்று வச்சு தான் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் வராமல் ஒரு மாதிரி ஒரு இடத்துல போய் ஸ்டக்காகி நிற்க வச்சிச்சு. அந்த டாஸ்க் இல்லாமல் இன்னைக்கு பாருங்களேன், கண்டிப்பாக இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்ததில்ல, அது மொத்தத்தையும் இன்னைக்கு வச்சு இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வன்மத்தை ஒரு சைடில் கக்கிறதும் இன்னொரு சைடில் பயங்கரமான சண்டைகளும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேற்று நைட்டுலேருந்தே ஆரம்பிச்சிச்சு கனி சென்ட்ரா ஃபைட்டு, அப்புறம் கமுர்தீன் திவ்யா ஃபைட் அப்படின்றது நேற்று நைட்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னும் போது இன்னைக்கான எபிசோடு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனியை வந்து விக்கல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாருல, அதே மாதிரி இங்கே வந்து சபரியை வந்து கமுர்தீன் வந்து சபரி ப்ரொடெக்ட் பண்ணுறாருல, இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட கேஸை சொல்லிடுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் கமுர்தீன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் விக்கல்ஸ் வந்து டஃப் கொடுப்பான், இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னா கமுர்தீனும் சரி சபரியும் சரி ஒரு கையில் தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கமுர்தீன்கிட்ட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அவனால் டக்கு டக்குன்னு ஓடியார முடியும் அப்படின்னும் போது அவங்ககிட்ட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அவனால் அதை பண்ண முடியும் நான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கனியை மட்டும் கேப்டன் ஆகிடாதீங்கடா, வேணாண்டா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேப்டன் ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்டா. திருப்பியும் கனி அதுக்கப்புறம் விக்கல்ஸ், ஏன்னா கனி கேப்டன் ஆகிட்டா விக்கல்ஸ் சுபிக்ஷா அந்த அன்பு கூடாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பூஸ்ட் மாதிரி ஆகிடும். இங்கே விஷயம் என்னன்னு தெரியுதா, இங்கே வந்து அன்பு கூடாரம் இப்போ வரைக்கும் கலையவே இல்லைங்க, அப்படியே இருக்குது. அந்த ஒரு ஃபேவரட்டிசம் டீம் வந்து அப்படியே இருக்குது. நான் அவங்க பண்ணுறது சரி தப்பு அப்படின்றதெல்லாம் விட்டுதலுங்க. ஆனால் இந்த டீம் கிட்ட ஓட்டே இல்லை, ஆக்சுவலாக கனி கிட்ட சுத்தமாக ஓட்டு இல்லை, எஃப்ஜே கிட்ட ஓட்டே இல்லாத இந்த டீம் அப்படியே உடையாம இன்னி வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், அது வந்து விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லாம எதுக்கு தக்க வைக்கிறீங்க, எனக்கு அதுதான் புரியல. கனியை வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் புஷ் பண்ணது யாருன்னா இவங்க தான். ஏன்னா கனிலாம் எப்பயோ வெளியே போயிருக்கணும், அவங்க வந்து ஒஸ்டான ஒரு சீப்பான கேரக்டர், அதனால அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா ஓட்டே இல்லாம ஒருத்தவங்க இவ்வளவு நாள் தங்குறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். எஃப்ஜே வந்து ஓட்டே இல்லாம இவ்வளவு நாள் தப்பிச்சு வரான்ல, அதெல்லாம் என்ன இது, அதை பார்க்கும்போது தான் காண்டாவது. அப்ப என்னதான் உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்க கடைசி வரைக்கும் கொண்டு வருவீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ஷோ வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓட்டின் அடிப்படையில் யாருமே எவிக்டே பண்ண மாட்டானுங்க. எனிவேஸ் பார்க்கலாம் யார் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆக போறதுன்னு. உங்களோட கருத்து அதை பத்தி என்னன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.